ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே, ஸோ பிரியாணி செஞ்சோம். அந்த ரெசிபி தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக வந்து கீரனூர் பிரியாணி. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அது குக்கரில் ஆட் பண்ணி இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நான் அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அளவாக 3 பேர் தான் இருக்கோம். அதனால் கொஞ்சமான அளவு பிரியாணி செஞ்சால் சரியாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயமாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயமே போதுமானது. நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னா 2 போதும், இல்லைன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி தாளிக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம். அப்போது அந்த பெரிய வெங்காயம் நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் நரிச்சுன்னு நம்ம சாப்பிட்றப்போ வாயில் படும். நல்லா கரையிற அளவு நல்லா குக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பிரியாணியில் அது நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும் பிரியாணிக்கு பாத்திரம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப லேசான பாத்திரம் போட்டோம்னா அரிசி வேகிறப்போ டக்குன்னு வேகாமல் போயிடும். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1/2 kg வேகிற மாதிரியான பாத்திரம் தான் நான் எடுத்துருக்கிறது. இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ml நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், கோல்வினர் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். கீரனூர் பிரியாணியில் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் தேங்காய் எண்ணெயும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பட்டை வந்து நல்லா பொடிச்சு, எல்லாமே தனித்தனியாக நான் பவுடர் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதனால் பட்டை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏலக்காவும் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பட்டை ரெண்டுமே நான் பவுடர் ஃபார்மில் தான் வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஏலக்காய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிராம்பு ஒரு 2-3, 1/2 கிலோ அப்படின்றனால 2 கிராம்பு போட்டாலே போதுமானது. அதனால் 2 கிராம்பு ஆட் பண்ணிவிடுங்க. பிரியாணி இலை ஒரு 2-3 இலை போட்டுருங்க. கூடவே ஒரு அன்னாச்சி பூவும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்ப இப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே இது மாதிரி பச்சை மிளகாய் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறமா லேசாக வந்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுருவேன். உப்பு போட்டுட்டு ஒரு லிட் வச்சு மூடிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஆவியில் ஸ்டீமிங்கில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும், நல்லாவும் குக் ஆகிடும். அதுக்காக அது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருவேன். மீன்வாயில் இங்கே வந்து நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். புதினாவையும் இதிலே போட்டுடலாம். இது மாதிரி டைமில் அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணிக்கு அந்த புதினா கொத்தமல்லி வாசனை ரொம்ப முக்கியம். அந்த வாசனை நல்லா கிடைக்கும். மற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணுறத விட இது மாதிரி ஸ்டேஜில் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி திருப்பியும் மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு. நல்லா புதினா மல்லியெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. வெங்காயமும் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து குக்கரில் வைக்கிறப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவு எப்படின்னா, 1 கிலோ நம்ம அரிசி மட்டன் எடுத்திருக்கோம் அப்படின்னா 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைப்பாங்க. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடணும். அது அளவுக்கு நல்லாவே வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயமும் 1 கிலோ எடுக்கிறோம் அரிசி அது மாதிரி அப்படின்னா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துப்பாங்க. நம்ம வந்து 1/4 கிலோ தான் அரிசி எடுத்திருக்கோம், 1/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியான அளவில் தான் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுவும் நல்லா வேகணும். இந்த மசாலா எந்த அளவு நல்லா குக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் சொல்லுவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயமும் அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து அதை குக் பண்ண அலோவ் பண்ணணும். இந்த மசாலா தான் மெயின். அரிசி போட்டு பிரியாணி ரெடி ஆகிறது 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த மசாலா ரெடி ஆகிறதுக்கு தான் ஹோல் டைம் எடுக்கிறதையும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் எடுத்து பாதியாக கட் பண்ணியாச்சு. ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பவுல் அளவு தான் தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ பிரியாணி பொடி ஆட் பண்ண போகிறோம். நம்ம கடையில் கிடைக்கிற பிரியாணி பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிரியாணி பொடி இருந்தாலும் நீங்களே ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணால் அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவோம். காரத்துக்கு தேவையான அளவு தான். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் இருக்கும். அதனால் பார்த்து மிளகாத்தூள் கொஞ்சம் அளவாகவே போட்டுருங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு தான். அது சின்ன ஸ்பூனில் தான் நான் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே காரம் ஆட் பண்ணி ரொம்ப காரமாயிடும். அதனால் அளவான காரத்தில் பிரியாணி செஞ்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது மட்டன் இருக்கு இல்லையா, நம்ம குக்கரில் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்க மட்டன் பீசஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அது மட்டன் பீஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்க மட்டன் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு அரிசி எடுக்கணும். இப்போ 1/2 கிலோ மட்டன் போடுறோம் அப்படின்னா 1/2 கிலோ அளவு அரிசி போட்டு சமைச்சோம்னா அந்த பிரியாணியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சரி பாதி மட்டன் அரிசிக்கு கரெக்டான அளவு மட்டனும் போடுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அதை விட்டுட்டு 1/2 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசின்னு போடுறப்போ அந்த ஃப்ளேவர் மட்டனோட ஃப்ளேவர் வந்து கம்மியாயிடும். அதனால் பொதுவாக பிரியாணி செய்கிறப்போ கரெக்டான அளவில் அரிசியும் மட்டனும் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து அந்த மட்டன் வேக வச்ச வாட்டர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். இந்த மசாலா வந்து நல்லா வெந்தால் தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி குக் பண்ண அலோவ் பண்ணலாம். மட்டன் எந்த அளவு வெந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நல்லா வேகலை, ஒருவேளை குக்கரில் வச்சது நல்லா மைய வெந்துருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். சரியாக வேகலைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நல்லா குக் பண்ண அலோவ் பண்ணுங்கள். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். எப்படி உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா என்னன்னு பாருங்கள். அதே மாதிரி மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சா அப்படின்றதையும் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதிலே ஓரளவுக்கு நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம், எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருது அப்படின்ட்டு. அந்த டைமில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நம்ம இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. ஓரளவு இதில் இருக்க தண்ணி எல்லாமே செட்டில் ஆகட்டும். அப்போ தான் வந்து நம்ம அரிசியோடு இருக்கிற வாட்டர்லாம் ஆட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போது அரிசி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
தண்ணி நிறைய இருக்கனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட நல்லா குக் பண்ண விட்ருங்க. சைட் பை சைடு நம்ம வந்து சைட் டிஷ்க்காக சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். குக் ஆனதெல்லாம் இது மாதிரி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ண விடணும். நல்லா குக்காக இருக்கும். இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து அரிசி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கனால தண்ணி இதில் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணால் வந்து குழஞ்சிரும். இதுலேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னமும் தண்ணி ஜாஸ்தியாக தெரிஞ்சால் நம்ம 1 டம்ளர் தண்ணியே ஆட் பண்ணால் போதுமானது. இதில் தண்ணியே சுத்தமாக இல்லைன்னா 1.25 டம்ளர் ஆட் பண்ணி அரிசி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை மெஷர் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதிலே ஆட் பண்ணுறப்ப தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி தான். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போது இதில் வந்து அரிசி இருக்குல்ல, ரிமைனிங் அரிசியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மேலால் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியில் எல்லாமே வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறமா தம் போடணும். இப்போ நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி செய்கிறப்போ தம் போடுறது எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இது மேலே வந்து ஒரு பழைய பிளேட் ஏதாச்சும் இருந்தால் வச்சுக்கோங்க. புது பிளேட்டில் தோசைக்கல்லையும் அப்படியே வைக்கலாம், இல்லைனா புது பிளேட் கூட வைக்கலாம். ஒன்றும் ஆகாது, பிளேட்டு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நான் பழைய பிளேட்டு மாற்றி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா நல்ல இந்த தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 4.5 கிலோ இருக்கும். அது மாதிரியான ஹெவியான தோசைக்கல். அரிசி நல்லா அப்பப்போ இடையில பிரியாணியும் நான் பார்த்துட்ருக்கேன் எந்த அளவுக்கு வெந்துட்டுருக்குன்னு. இது அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே மூடி வச்சு விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த டைமில் சைட் பை சைடு நம்ம வந்து தோசைக்கல்லையும் சூடு பண்ணிடணும். ஃபைனலாக நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசி எல்லாமே வாட்டர் இல்லாமல் வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறினதுக்கப்புறமா நம்ம இப்போ தம் போட போகிறோம். இதில் ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். இப்போ நம்ம தோசைக்கல் ரெடியாக இருக்கா பார்த்துக்கணும். லைட்டாக தண்ணி விட்டு பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும். தோசைக்கல் சூடானதுமே எடுத்து இந்த பிளேட் மேலே வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கீழே வச்சு இப்படி மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுறணும். ஹோட்டல்ஸில் எல்லாமே தம் போடுறதுக்கு 1/2 அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க. அதனால தான் அது வந்து குலையாமல் உதிரியாக இருக்குது. நம்மளோட பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக சிக்கன் பொரிச்சாச்சு. அதுக்கப்புறம் மீனும் பொரிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.